Set tough goals and do not stop until you go there. Both Jack So. Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு proverb. As thick as thieves. இந்த லெசன்ல நம்ம as thick as thieves அப்படின்ற இந்த proverb உடைய மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராவர்ப் as thick as thieves அப்படின்ற இந்த ப்ராவர்ப் உங்களுக்கு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? பாருங்கள், நம்ம இப்போ பார்க்க போகிறது as thick as thieves அப்படின்ற ப்ராவர்புடைய மீனிங். அதோடைய பொருள் என்ன? To be very close friends and share secrets. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, அவங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம as thick as thieves அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, if two or more people are as thick as thieves, they are very friendly with each other. நம்ம ரெண்டு பேரை இந்த மாதிரி as thick as thieves அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. When people are as thick as thieves, they generally share confidences, spend a great deal of time together, and are great friends. ரெண்டு பேரும் நம்ம as thick as thieves எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அவங்களுடைய பர்சனல் ரகசியங்களை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்தது நிறைய டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம as thick as thieves அப்படின்ற இந்த ப்ராவர்பை மீன் பண்ணி நம்ம சொல்லலாம். பாருங்க, people who are as thick as thieves are very friendly with each other and spend a lot of time together talking about private things. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அவங்க நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம as thick as thieves அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம as thick as thieves அப்படின்ற இந்த ப்ராவர்புடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை, we have known each other since the age of 7. we are as thick as thieves. 7 வயசுலேருந்து எங்களை ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். 7 வயசுலேருந்து நாங்கள் நல்லா பழகிட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். ரெண்டாவது பாருங்க, he had worked for this company since the 1950s and they were as thick as thieves. இந்த கம்பெனியில் அவர் 1950ஸ்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுடைய ரகசியங்களெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, நிறைய டைமும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஒரு கான்வர்சேஷன், ஏ பி ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஏ என்ன சொல்கிறாரு? I think your kids have been getting up to trouble with one another. அதாவது உங்கள் குழந்தைங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு பி சொல்கிறாங்க, ஐ அக்ரி, ஆமாம் ஒத்துக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. பட் தே வுட் நெவர் அட்மிட் இட் டு மீ. ஆனால் அவங்க எப்போவுமே என்கிட்ட அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் as thick as thieves. அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு as thick as thieves அப்படின்ற இந்த ப்ராவர்ப்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற as thick as thieves அப்படின்ற இந்த ப்ராவர்பை உங்களுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.